ஹாய், அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நிறுத்து. எதுக்கு வணக்கம்? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் திட்டுறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேதுங்க. சரி, நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோமேன்னு சொல்கிறேன். இப்போ சொல்கிறதும் கோவப்படாமல் திட்டாமல் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்பிச்சாண்டா அப்படின்னு தோணும். இல்லை, இருக்கிறத நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சார சீர்கேடு எதனால் வருது? ஓகேங்களா? இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல நோய்கள் எதனால் வருது, பல பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளவோ காரணம் சொல்லுவாங்க. உணவு சரியில்லை, காற்று சரியில்லை, இப்படி குடிநீர் சரியில்லை, இதெல்லாம் தாண்டி ஒன்று சரியில்லாமல் நம்மளே ஆக்கிட்டோம். அது மிக முக்கியமானது என்னென்னா, மூத்தவர்கள், வயதில் மூத்தவர்களை நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம். அதுதான் மிகப்பெரிய சீர்கேடாக போனதுக்கான முக்கியமான காரணம். அது எப்படா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன் இந்த லேக் விட்டு வந்துறீங்களா? நீங்கள் கொஞ்சம் திட்டுவீங்களா என்ன? அதுக்காக திட்டிக்குங்க. இருந்தாலும் நான் சொல்கிறத சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை மாசமாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் 3ஆம் மாதம் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்டும். ஆனால் நமக்கு அது தெரியாது. வாந்தி எடுக்கிறா, இல்லை அப்படியே மயக்கம் போட்டா, அப்படி இப்படின்னு பதறுவோம். இல்லை ஒரு மாதிரி ஆயிட்டான்னு. உடனே அந்த பெரியவங்க இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை, 3ஆம் மாதம் அப்படி தான் இருக்கும், அதுக்கு இதை சாப்பிடி, இந்த வேலையை செய்யல, கொஞ்ச நேரம் படு, எந்திரி அப்படின்னு சொல்யூஷன் சொல்லுவாங்க. மருந்தே கொடுக்க மாட்டாங்க. இல்லை மருந்து கொடுத்தாலும் நமக்கு தேவையான ஒரு உணவே மருந்துன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை சாப்பிட்டவொன்னு சரியாயிடும். இப்போ அப்படி இல்லை. தனி கொடுத்தனும் போனப்புறம் இந்த 2 பேருக்குமே, கணவன் மனைவிக்குமே விஷயம் தெரியாது. ஆன உடனே இவன் ஃபோன் பண்ணி, ஏங்க ஏங்க எனக்கு இன்னாம ஆகுதுங்கன்னு. அவன் அங்கே ஆபீஸில் ஏன் ஒய்ஃபுக்கு இன்னாம ஆயிடுச்சுங்க லீவுன்னு அவன் ஓடி வருவான். ஓடி வந்து போன உடனே டாக்டர் கிட்ட போய், டாக்டர் டாக்டர்னா அவருக்கும் தெரியும் இது ஒரு பெரிய விஷயம் தானே. எவ்வளோ நாளா? 1 வீக். சரியாக சாப்பிட்றீங்களா? நீங்கள் தூங்குறீங்களா? ஏதாவது வெயிட் தூக்குனீங்களா? இல்லையா? படிக்கட்டு ஏதாவது ஏறுறீங்களா? அவர் ஒட்டுமொத்தமாக கட்டுவார். வீட்டில் செய்கிற மொத்த வேலையும் கட்டுவார். துணி துவைச்சிங்களா, பாத்திரம் தேய்ச்சிங்களா, தண்ணி தூக்குனீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, எல்லாத்தையும் கேட்டு நான் எழுதி தரேன். பக்கத்தில் ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, தேவைப்பட்டா மற்றதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று கொடுப்பார். நம்ம பயத்திலேயே போவோம். ஏன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டார், இதை மட்டும் சொல்லியிருப்பார். உடனே ஏங்க நான் இங்கே உட்காந்து இருக்கேன், நீங்கள் போய் எடுத்துக்கணும். ஏண்டி எனக்காடி எடுக்க போகிறேன், உனக்கு எடுக்க போகிறேன், நீ வான்னு வலிச்சின்னு போவோம். அவங்க வயிற்று தள்ளின்னு ஸ்லோவாக நடந்து போய் அங்கே போவாங்க. அங்கே வேறு எக்ஸ்ரே போட்டிருப்பா, பார்த்துருக்கீங்களா? பிரசவம் உள்ள பெண்கள், ப்ரெக்னென்சி இந்த பக்கம் வரக்கூடாது அப்படி போட்டிருப்பான். அதனால் அந்த பக்கம் போகாமல் வேறு பக்கமாக போய் எல்லா இடத்துல வந்து டாக்டர்கிட்ட கொடுத்துக்குள்ள டாக்டர் கிளம்பிடுவார். டாக்டர் போயிட்டோன்னு மறுநாள் வரணும். இவன் மறுநாள் லீவ் போடணும். லீவ் போடாமல் ஒரு வேலை ஆமாம் உங்களுக்கு வேலை தான் முக்கியம், நான் என்ன உனக்கு என்னன்னு இங்கே ஒரு டைலாக். இதுக்கு பயந்து அவன் என்ன பண்ணுவான்? மேனேஜர்கிட்ட காரி துப்புனாலும் பரவாயில்ல, திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்ற பயத்தில், சார் கொஞ்சம் என்னங்க இங்கே இவ்வளோ வேலையை விட்டு வரேன் சார். அங்கே பொண்டாட்டிக்கு கொஞ்சிற மாதிரி மேனேஜர்கிட்ட கொஞ்சி பேசிட்டு மறுநாள் போனவுடனே எல்லாம் பார்த்தோன்னே ஓகே எல்லாம் நார்மல் தான், இருந்தாலும் 2 செக் பண்ணிடலாம். எனக்கு அதில் இருக்காது, அவரே சொல்லுவார் இருக்காது. இருந்தாலும் அந்த 2 டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா அதான் இருக்காதுன்றி. அப்புறம் எதுக்கு டெஸ்ட் தான்? டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். அந்த 2 டெஸ்ட்டு எல்லாம் பண்ண உடனே ஒன்றும் இல்லை, நார்மல், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நான் மாத்திரை எதுக்கு யோசிச்சு பாருங்க. நார்மல்ன்றவாரு, இந்த மாத்திரை மருந்தெல்லாம் இத்தனை கரெக்டாக சாப்பிட சொல்லியோ, நார்மல்ன்ட்ட நல்லா இருக்காங்கன்ட்டு அப்புறம் எதுக்கு மாத்திரை அப்படின்னா, அதை போய் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேளுங்க, என்ன மாத்திரைங்க கொடுத்துருக்காரு அப்படின்னு. எல்லாம் அயன் சத்து மாத்திரை, டானிக் மாத்திரை. இந்த உடம்பு உபாதைக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. இந்த மாத்திரையை வந்து வயிறு தள்ளின்னு தான் சாப்பிட்றது இல்லை, எல்லாருமே சாப்பிட்ற மாத்திரையை ஒரு 10 எழுதி கொடுத்துருப்பார். ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படிவாங்க. இந்த அம்மா திருப்பி வேலை வெட்டி பார்க்குறேன்ற பேரில் மாத்திரை 2 நாள் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாத ஃபீலிங்லேயே மறுபடியும் இல்லை, என்னமோ எனக்கு ஒரு மாதிரியாவே பண்ணுது. இவன் மாத்திரை சாப்பிட்டியா வீராப்பா நம்மளை மாதிரி கேடும், சாப்பிட்டியா வாங்கி கொடுத்தனே. இந்த அம்மா சொன்னால் திட்டு விடன்ட்டு கரெக்டாக அதை அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியல, காலையிலேருந்து வெட 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 வெடன்னு இவன் வெட வெடன்னு ஆடி போயிட்டு திருப்பி டாக்டர்கிட்ட போயும் மாத்திரைலாம் சாப்பிட்டோம். ஓ அப்படியா, சரி நீங்கள் ஒரு 2 நாள் இங்கே அட்மிட் ஆகுங்க. எது இங்கே அட்மிட் ஆனவுன்னு என்ன கஷ்டம்னா, பெட் சார்ஜ் மட்டும், மாத்திரை மருந்து மட்டும், குளுக்கோஸ் மட்டும் இல்லை, இவனுக்கு 2 நாள் சோறு கிடையாது, காலைல வேலைக்கு போகிறதுக்கு எழுப்பு ஆள் கிடையாது. இப்போ என்ன தெரியுது, வயசில் மூத்தவங்க இருந்திருந்தால் இதெல்லாம் வருமா?
வீட்டில் ஒருத்தர் பார்த்து அது வீட்டில் 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ண வேண்டிய மேட்ரை 1 வாரம் 10 நாளாக திரிஞ்சு அலைஞ்சி எல்லாம் போயிட்டு வந்துடுறது. அதே மாதிரி சரி, இது வந்து ஒரு குடும்பத்தில் எப்படிடா கலாச்சாரம் கெட்டு போகுன்ற கலாச்சாரத்துக்கு என்ன சம்பந்தம்னா, வீட்டுக்கு வந்தவங்கள முதல்ல தண்ணி கொடு, வந்தவங்கள வாங்கன்னு சொல்லு, உட்கார வையி, வந்தவங்கள எப்படி இருக்குன்னு கேளு அப்படின்றது நம்முடைய கலாச்சாரம். இன்னைக்கு நம்ம பசங்களே கதவு தட்டி யாரோ வந்திருக்காங்க, எங்க அண்ணன் வந்தாரே போயிட்டாங்க. ஏன்னா என் குழந்தைய பார்த்ததில்ல அவரு. அவர் வேலையை பார்க்குறாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். நேராக போய் கதவு தட்டின உடனே எங்கள் அண்ணன் சொல்லுவார் இன்னுவாரு. என் குழந்தை இப்படி ஒரு இறங்க பார்த்துட்டு, டாடி யாரோ அங்கிள் வந்திருக்காங்க. நம்ம வாயில வயிற்றாச்சுன்னு கலாச்சாரம் எங்க கெடுது பாருங்க. வீட்டுக்கு வந்தது நம்ம சொந்தம், என்ன ரத்த பந்தம் இருக்கு, யார் உறவுன்னு கூட தெரியாம கலாச்சாரம். இது மட்டும் இல்ல, கலாச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. திருமணத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணும் ஆணும் பார்க்க கூடாதுலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அப்போ அப்படி பார்க்காதல்ல. என்னன்னா எப்போ என்னுடைய நான் திருமணம் செய்து கொள்ள பொண்ணு எப்போ பார்க்க போற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா அப்போ முன்னாடி அப்போ அந்த கலாச்சாரம்ன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஒத்து போயிருந்தோம். அந்த தள்ளி தள்ளி வச்ச விஷயத்தினால நிறைய நமக்கு நன்மை நடந்திருக்கு. இப்ப அதெல்லாம் போனதுக்கு காரணம் முதியவர்கள் மூத்தவர்களை நாம் சேர்ப்பதில்லை. இன்னொன்னு தனி கொடுத்தனம் போறோம். இந்த தனி கொடுத்தனமும் முதியோரை ஒதுக்குவதால கலாச்சார சீர்கேடு, குடும்பத்தில் சிக்கல், ஒற்றுமை இல்லாமை, இப்படி எல்லா விஷயமும் இழந்து உணவு முறையில கூட மாறி போச்சு. அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, பருப்பு வகையை வெள்ளிக்கிழமை செஞ்சிடணும், அப்பதான் வீட்டுல செல்வம் இருக்கும். அது செல்வத்துக்காக சொல்றாங்களே, பருப்பு வகை சேர்க்கறதுக்கு என்ன வழி? கீரை நைட் சாப்பிடாத, அது அஜீர்ணமாகும், ஜீர்ணிக்காது. ஆனா அதுக்கு வேற வழி சொல்லியிருப்பாங்க, சாப்பிடாத அப்படின்னுவாங்க. அப்ப பல விஷயங்கள் நமக்கு மூத்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வயதில் மூத்தவர்கள் நமக்கு கொடுத்த அட்வைஸ்லாம் நம்ம கேட்கல, இழந்துட்டோம். அதனால இனிமேலாவது வர ஜென்ரேஷன் கொஞ்சம் கூட்டு குடும்பமும் முதியோரை மதித்து நடந்தால் இதெல்லாம் மாறும் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு திட்டதான் இருந்தாலும் திட்டுங்க, ஆனால் நான் சொன்ன கருத்து கரெக்டாக இருக்கும்னு ஏன் நினைப்பு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.